தாண்டி இப்போ நம்ம ஊர்லேயும் ஏகப்பட்ட தெய்வங்கள் அதே போல் நாட்டார் நாட்டார் தெய்வங்கள், தெய்வங்கள். சிறு தெய்வங்கள், அந்த மாதிரி எல்லை தெய்வம், காவல் தெய்வம் நிறைய இருக்குது இல்லையா? நமக்கும் அதுக்கான அதே மாதிரியான வழிமுறை தான் நம்மளும் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படியான தெய்வங்களை நம்ம அப்படி தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஊர் தெய்வங்களும் இதே மாதிரி நிறைய இடங்கள்ல கவனிக்கப்படுற தெய்வங்களும் நிறைய இருக்குது, நிறைய வழிபடாமல் விட்டு போன தெய்வங்களும் இப்போ நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதுக்காக வந்திருக்கு. என்ன அவேர்னஸ் வந்திருக்குன்னா, இப்போ நான் நிறைய பேர் கேட்டு வர்றவங்க என்ன கேட்டு வராங்கன்னா, சார் என் குலதெய்வத்தை விட்டு நாங்கள் ரொம்ப விலகி வந்துட்டோம், இப்போ எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு தேடுது, நாங்கள் ஒரு மாற்று மதத்துக்கு வந்துட்டோம், இல்லை நாங்கள் ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டோம், எங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியல, இப்படி கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம தெய்வத்தை நம்ம விடக்கூடாது, நம்ம என்ன தான் பெருந்தெய்வங்கள்ட்ட போய் நின்னாலும், இப்போ இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிற கூட்டம் அதிகமாகி போச்சு, அந்த மாதிரி திருப்பதி போகிற கூட்டம் அதிகமாக, இந்த மாதிரி பெருந்தெய்வங்கள்ட்ட போய் நிற்கிறதுங்கிறது அந்த கூட்டங்கள் அதிகமாகி போனாலுமே, இருந்தாலும் நமக்கான நம்ம வீட்டுக்கான தெய்வம், நம்ம குலத்துக்கான தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது குயிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் தெய்வத்தை நிந்தனை பண்ணுறாங்களோ, இல்லை தெய்வத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ, தெய்வத்தை கிண்டல் பண்ணுறது, சில பேர் சாமி கும்பிட்றதே நீ எனக்கு இதை பண்ணல, நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த எதிர்மறையில் எதிர் சிந்தனையில் போய் நிற்கிறாங்க இல்லையா? இங்கே எல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டில் அடுத்து வர தலைமுறை, அடுத்து வர ஜென்ரேஷனை அவங்க பேச முடியாத ஒரு நிலைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிடும். இப்படி தான் அது வந்து அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் வரும். சர்வ வல்லமை கொண்ட அந்த சக்தி படைத்த அந்த கடவுளை கட்ட முடியுமா சார்? 100% கட்ட முடியும். இப்போது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான், வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியலை. இது எப்படின்னா, நிறைய ஊர்களில் சார் எங்கள் குலதெய்வம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, பேச மாட்டேங்குது, நாங்கள் போய் நின்னா குலதெய்வம் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று நான் கேட்கும் போது அது உடனடியாக அனுகிரகம் பண்ணுற இடத்துல இருக்கணும். நான் கேட்டால் தெய்வம் கொடுக்கணும், கேட்குற விதத்தில் நம்ம கேட்கணும், நம்ம முறையாக கேட்கும்போது தெய்வம் நிச்சயமாக அதுக்கு செவி சாய்க்கும். சில இடத்துல நானும் போகிறேன் சார், போயிட்டு வரேன் என் குலதெய்வத்துக்கிட்ட, எந்த ரியாக்ஷனும் இல்லை, நான் போய் நிற்கிறேன், சாமி கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தெய்வத்தை கட்டியிருக்கு நிறைய இடங்களில் பிரசனம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் தெய்வத்தோட வாய் கட்டியிருக்கு. அந்த இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் சாத்தியமா? ஒரு தெய்வத்தோட செயல்பாட்டை நம்மளால் குறைக்க முடியுமா, இல்லை கட்டி போட முடியுமா அப்படின்னா, எந்த லெவலுக்கு தெய்வ சக்திக்கு பலன் உண்டோ, இல்லை சக்தி உண்டோ, துஷ்ட சக்திகளுக்கும் அதுக்கு ஈக்குவலான பவர் உண்டு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தெரிஞ்சும் சில விஷயம் நடக்கும், தெரியாமலேயும் சில விஷயம் நடக்கும். இந்த ஊர் திருவிழாவில் ஏதாவது தவறு பண்ணிடுவாங்க, ஏதாவது தீட்டும் படுபடியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா, அந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, தன்னைத்தானே ஒரு நிஷ்ட நிலைக்கு கொண்டு போயிடும், ஒரு தியான நிலை கொண்டு போயிடும். இனிமேல் உங்களுக்கு எதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுக்கு எதுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும், நான் தியானத்துக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துரும். கண்ணை மூடி தெய்வம் தியானத்தில் உட்காந்துருச்சுன்னா எதிர்த்தாப்புல யார் வந்தாலும் தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ எங்கேருந்து அது அனுகிரகம் பண்ணுவாப்புல? ஆனால் இந்த கதைப்படிக்கு ஒரு தெய்வத்தையே கட்டிடுறாங்க. அப்போ வாலண்டியராக நிறைய ஊர்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு திருவிழா எடுக்கிறேங்கிற பேரில் 2 கோஷ்டிக்கு நடுவில் தகராறு நடக்கும். 2 பிரிவினரோ இல்லை 3 பிரிவினராக பிரிஞ்சு அந்த தெய்வத்துக்கு திருவிழா பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது தகராறு நடக்கும். அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாந்திரீகத்திலேயோ மந்திரத்துலேயோ ஒரு தெய்வத்தை கட்ட முடியும். அதைத்தான் அந்த படத்தில் அழகாக காமிச்சிக்கிட்டே வராங்க, தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு. சரி, சிம்பிளாக பார்ப்போம். ஒரு தெய்வத்தை செயல்பட விடாமல் பண்ணுறதுக்கு சில தெய்வத்துக்கு பிடிக்காத சில செயல்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வைக்கிற இப்போ ஒரு தெய்வத்துக்கு நம்ம திருவிழா எடுக்கிறோம், வெண்பொங்கல் வைக்கிறீங்க, பொங்கல் வச்சு வழிபடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். தெய்வத்துக்கு ஆகாத ஒரு விஷயம் என்னென்னா, பெப்பர் ஆகாது. அந்த அந்த பெப்பர் தெய்வத்துக்கு மேலே, தெய்வ சிலையில் இல்லை தெய்வ விக்கிரகத்துக்கு மேலே தெரிச்சிருச்சு அப்படின்னா, தவறுதலாக பட்டுருச்சு அப்படின்னாலே தெய்வ நிஷ்டைக்கு போயிடும். அதை திருப்பி அந்த தெய்வத்தை எழுப்புறதுக்கு பல காலம் ஆகும். சில ஏதாவது தீட்டு படுற மாதிரி சில விஷயம் கோயிலுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்துச்சுனாலும் தெய்வ நிஷ்டைக்கு போயிடும், வாயை கட்டி வச்ச மாதிரி ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போது சில பேர் சில கோவில்களில் நாங்கள் பார்க்குறது, மேலே ஓப்பன் ஸ்கையில் இருக்குது கோவில், ஏதாவது இந்த மாமிச துண்டு, எலும்பு துண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவை கொண்டு வந்து உள்ள கோயிலுக்குள்ளே தெரியாமல் போட்டுருச்சுன்னா கூட தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக அந்த தீட்டுக்கு போயிடும், அந்த நிஷ்டை நிலைக்கு போயிடும். நம்ம என்ன தான் போய் நின்று கூப்பிட்டாலும் சில இடத்துல சொல்லுவாங்க, தெய்வம் உத்தரவு தர மாட்டேங்குது, தெய்வம் பேச மாட்டேங்குது. இதெல்லாம் என்னென்னா தெய்வம் வாயை கட்டின மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது தன்னைத்தானே வந்து ஒரு ஒரு அமைதி நிலை கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இது தெரிஞ்சே பண்ணுவாங்க சில ஊர்களில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மாந்திரிகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணும்போது தெய்வத்தை கட்டிடலாம் அப்படின்னு.
அதைத்தான் அந்த கதையில் ரொம்ப சூசகமாக அப்படி காமிச்சிருக்காங்க. தெய்வத்தை கட்ட முடியும் அப்படின்னு. கடவுளை கட்ட முடியும் அப்படின்னா, கடவுள் அந்த கட்ட அவிழ்ப்பதற்கான வழியும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலயும் சரி, எல்லா விஷயத்திலயுமே இருக்கு அப்படிங்கும்போது, அதற்கான வழி என்ன? அதற்கான சூட்சமம் என்ன? நம்ம முதல்ல ஒரு பிரசனம் பார்க்கும்போது தெய்வம் எந்த நிலையில் இருக்குது, பெரும்பாலும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோவில்கள் அப்படின்னு கட்டி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம். பெரும்பாலும் இருக்கிற கோயில்களில் தெய்வம் அங்கே இருக்கிறது இல்லை. நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது விக்கிரகத்துக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, அந்த இடத்துல தெய்வ சக்தியாக அங்கே இருக்கிறது இல்லை. நிறைய கோயில்களில் மனிதர்கள் பண்ணுற தவறுனால இவங்களுக்கு என்னத்தை அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு தெய்வம் எந்திரிச்சு கிளம்பிடுது நிறைய இடத்துல. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரசனம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல தெய்வ சக்தி நல்லா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, இன்னும் கண்டினியூஸாக நல்லா பண்ணுங்க. தெய்வத்தை இருக்க வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். வருஷம் தெய்வம் என்ன கேட்குதோ, இப்போது அந்த படத்துலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெய்வம் என்ன கேட்குதோ, எப்படி அந்த முன்னோர்கள் வழிபட்டாங்களோ அந்த முறையிலேயே போவாங்க. அதையே செய்யுங்க. சில பேர் பக்கத்தில் இருக்க குலதெய்வத்துக்கு இப்படிலாம் வச்சு வழிபடுறாங்க, அப்போ நம்மளும் நம்ம தெய்வத்துக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி வழிமுறையை மாற்றாதீங்க. உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க உங்ககிட்ட, பொங்கல் வச்சு தான் வழிபடணுமா, அப்படி தான் செய்யணும், படையல் போட்டு தான் பண்ணணுமா, படையல் போட்டு தான் கூப்பிடணும். அவங்க எப்படி அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டாங்களோ, எப்படி வழிபட்டாங்களோ அந்த முறையிலே பண்ணுங்கள். இதை தாண்டி தெய்வம் கட்டியிருக்கு சார், வாய் கட்டியிருக்கு, பேச மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, தும்பை பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை வச்சு தெய்வத்தை டெய்லி அதுக்கான அர்ச்சனை செய்யும் போது அந்த தெய்வத்தோட வாய்க்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ ஆரம்பிக்கும். அந்த தெய்வம் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் உணர முடியும், எங்கள் தெய்வம் வெறும் கல்லாக தான் இருக்குது, பேச மாட்டேங்குது, அந்த உணர்தலே தெரியல அப்படின்னா, தும்பைப்பூ அது காட்டு செடி தான், அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அந்த தும்பைப்பூ வச்சு வழிபடும் போது நிச்சயமாக பேசாத தெய்வம் பேச ஆரம்பிக்கும்.